சார் கன்டினியூஸ்மா கன்டினியூஸ்னா என்ன நார்மல் மீனிங் என்ன கன்டினியூஸ் கண்டினியூஸ்னா தொடர்ந்து என்ன இங்கிலீஷ் டெமினேஷன் மாதிரி எதுவும் சொல்லுவேன் இங்கிலீஷ் பேரில் ஸ்டெப் பை ஸ்டெப். எந்த ஸ்டெப்புமே எந்த பாயிண்ட்டுமே மிஸ் பண்ணாத தான் வந்து நம்மளுடைய சரிங்களா அப்படின்னா ஓகே ஒரு சார். சின்ன எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளேன் வந்து ஒரு பால் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பால் வந்து கீழே உருட்டி மேலே கூட போல ஒரு பால் சரிங்களா ஒரு பால் ஓகேங்க சார். அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற கண்டினியூட்டியோட சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போ பால் வந்து அப்படியே உருட்டிட்டுனா எல்லா பாயிண்ட்டுமே டச் பண்ணிருக்கோம் கரெக்டுங்களா எல்லா பாயிண்ட்டுமே டச் பண்ணிருக்கோம் சரிங்களா திஸ் இஸ் ஆமாங்க சார். சப்போஸ் அதே பால் வந்து அதே அடுத்த பிளேனில் சரிங்களா அதே பால் வந்து இங்கே வந்து கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து சம்திங் கட் ஆகிடுது சரிங்களா இப்போ அதே பால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஒட்டி விட போகிறேன் சரிங்களா அப்படின்னு அந்த இடத்துல அந்த இடத்துல என்ன நடக்கும் அவ்வளோ இதுதான் வந்து கண்டினியூட்டியாக டிஸ்கண்டினியூட்டியோட பேசிக் சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போ இந்த பால் உருட்டிட்டுன்னா என்ன ஆகும் அப்படியே ரெட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இந்த பால் வந்து கொஞ்சம் வேகமாக உருட்டுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் இந்த இடத்துல என்ன ஆகும் பால் இந்த இடத்துல என்ன நடக்கும் இங்க வந்துட்டு என்ன நடக்கும் ஒன்று பிரேக் ஆகுங்க சார். பிரேக் ஆகலாம் இல்லை இந்த பாலோட ஓட்டு இருந்து சின்னதாக இருக்குதுன்னு நம்ம ஸ்பீடாக உருட்டும் போது என்ன ஆகும் இந்த பாயிண்ட் சம்திங் மிஸ் ஆகிட்டு ஜம்ப் ஆகி போகும் ஜம்ப் ஆகி போகும் இல்லைன்னா இங்கே லாக் ஆகி போகும் எப்படி ஜம்ப் ஆகி போகணும் அதுக்கு ஒரு சின்ன இது நம்ம ரோடு போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரோட்டில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அது சில குட் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் டூ வீலரோ இல்லை ஃபோர் வீலரோ இல்லை நார்மலாக ஒரு பாலோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகும் அது ஸ்பீட் பிரேக்கில் ஃபுல் பாயிண்ட் டச் ஆகுமா இல்லை என்ன நடக்கும் இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது சரிங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னா ஒரு டூ வீலர் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ டூ வீலர் போகும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் டக்குன்னு ஜம்ப் ஆகிட்டு போகும் சரிங்களா இங்கே சொன்ன மாதிரி பிரேக் ஆகும் இதில் பிரேக் ஆகும் இதில் வந்து ஜம்ப் ஆகும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி கண்டினியூட்டி பேர் என்ன சொல்லுவாங்க டிஸ்கண்டினியூட்டி இது எல்லா மேக்ஸிமம் கண்டினியூஸ் நீங்கள் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்மளுடைய எங்கே மூவ் பண்ணுறோமோ அந்த மூவ்மெண்ட் வந்து கடைசி வரைக்கும் வந்ததுன்னா இஸ் கண்டினியூ சப்போஸ் சம் பிரேக்கோ இல்லை ஜம்போ வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் டிஸ்கண்டினியூ சரிங்களா ஓகேங்க சார். இது நார்மலோட சரி இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி லிமிட்டோட கான்செப்ட் நீங்கள் படிச்சுட்டீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒன்று இப்போ லிமிட் என்னது வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ்னா மீனிங் என்ன எக்ஸ் ரிலேட்டட் ஏன்னு போடுவீங்க அது எஃப் ஆஃப் ஏ சரிங்களா ஓகேங்க சார். சரி அப்போ லிமிட்டோட மீனிங் உங்களுக்கு தெரியுங்களா லிமிட்னா மீனிங் என்ன ஆல்ரெடி இந்த ஸ்போர்ட்ஸ்னா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்போர்ட்ஸோட எனக்கு வந்து லிமிட் வந்து ரொம்ப டீடைல்டா டீச் பண்ணவே இல்லைங்க சார். நான் சொல்லிடுறேன் நான் கேட்ட கொஸ்டின் சொல்லி மற்றபடி நம்ம அதை பார்த்துக்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஓகேங்க நான் என்ன சொன்னேன் எந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அதனோட ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா எந்த போர்ட்ஸ்னாலும் ரூல்ஸ் இருக்கும் எந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க சார் எனக்கு ஸ்போர்ட்ஸ் நேம் தெரியும் சார். ஆனா ரூல்ஸ் வந்து அவ்வளோக்கா தெரியாதுங்க சார். எதோடதுமே தெரியாதுங்க சார். என்னென்ன ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ் தேவையில்லை எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் தெரியும் பேட்மிண்டன், த்ரோ பால். ஓகே எது இருந்தாலும் ஒரு லிமிட்டட் லைன் இருக்கு கரெக்டுங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதா பேட்மிண்டனா இருந்தாலும் எதா இருந்தாலும் என்ன இருக்கும் ஒரு லிமிட்டட் லைன் இருக்கும் ஆமாங்க சார். கிரிக்கெட் ஃபுட்பால் எது இருந்தாலும் லிமிட்டட் லைன் இருக்கும் கோர்ட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி. அவ்வளோதான் அதான் லிமிட்டட் லைன் கரெக்டுங்களா ஓகேங்க சார். அந்த லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் தட் இஸ் கால்ட் ஃபவுல் ஆயிரும் சார். அவ்வளோதான் லிமிட் அதே தான் அதுக்குள்ளதான் இருக்கு வரணும் அதுக்கு மேலே போகணும் சரிங்களா ஓகேங்க சார். இதுதான் சரிங்களா இப்போ டூ ஓகே மினிட்ஸ் வேணுமா இல்லை டபுள் மினிட்ஸ் வேணுமா அது தெரியாது அதே தான் மேக்ஸ்லி லிமிட் சரிங்களா இதுக்குள்ள லிமிட்டை பற்றி பிரச்சனை கிடையாது லிமிட்னா வந்து இது வந்து எப்பா பேர் வந்து எது வேணா இருக்கலாம் பட் லிமிட்டோட ஐடியாவை தான் கண்டினியூட்டி பட் கண்டினியூட்டி அட்வான்ஸ் ஐடியா என்ன அட்வான்ஸ் ஐடியா அப்படின்னா நீங்க லிமிட்ங்கிறது என்னது இருந்தாலும் இல்லைனாலும் லிமிட் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும் எப்படி வேணா ரன் பண்ணிக்கலாம் கண்டினியூட்டிங்கிறது என்ன அந்த பால் நீங்க கண்டினியூஸா நீங்க த்ரோ பண்ணுவீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னா
நீ வந்து பால் வந்து இங்கே மூவ் ஆச்சுவா இல்லை வேற பக்கம் மூவ் ஆகுதோ அது நம்மளை பொறுத்து தான் மாறும் சரிங்களா. இங்கே உங்களோட இது இருக்கும், அப்போ அதை பொறுத்து உங்களுக்கு மாறும் சரிங்களா. சரிங்களாம்மா. ஓகேங்க அதான் சார். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வருமா வராதது அந்த ஐடியா பொறுத்து தான் இருக்கும் சரிங்களா. அப்போ அது என்ன ஓகே. சொல்றான்னா எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்றான், எஃப் ஆஃப் ஏ தான். பட் அந்த எஃப் ஆஃப் ஏ என்னங்கிறான் ஃபைனைட்டா இருக்குங்கிறான். எப்ப கண்டினியூஸா இருக்குங்க. இதுல வந்து என்னது ஓகே எக்ஸிட் ஆகுது அது லிமிட் இருக்குது, லிமிட்னா எக்ஸ்டென்ஸ் டு ஏ போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க சரிங்களா. அப்போ ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் உங்களோட ஏம் என்ன, சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் வச்சுட்டு விளையாடுறீங்கன்னா உங்களுடைய பேட்மிண்டனாக இருந்தால் அந்த பால் வந்து உங்களுக்கு இங்கே ரன் ஆகும் சரிங்களா. அந்த பால் பேர் என்ன சொல்லுங்க, அது பேட்மிண்டனோட பால் பேர் சொல்லுங்க. என்னங்க சார்? பேட்மிண்டன் விளையாடுவீங்களா, அந்த பால் ஆமாங்க. நீங்க ராக்கெட்டா காக்கு. காக்கா ஓகே காக் ஓகே. அது வந்து இங்கே ரன் ஆகுற பொறுத்து உங்களோட ஏம் என்ன இருக்கும், இங்கிருந்து இங்கே மூவ்மெண்ட் ஆகும், அங்கே இருக்கிற பிளேயரோட ஏம் வந்து இங்கிருந்து மூவ் ஆகுது கரெக்டுங்களா. ஆமாங்க சார். அவ்வளோதாங்க. அப்போ இதுக்கு பிட்வீன் இங்கே போயிடுச்சுனாமோ இங்கே போயிடுச்சுனாமோ பால் அது வந்து நம்ம வைடுவாங்க இல்லை என்ன சொல்கிறோம்னா அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் மாறும் சரிங்களா. சரி ஓகேங்க. இப்போ என்ன மீனிங்கு, நீ கண்டினியூவாக விளையாட வேணும்னா அதனோட வேல்யூஸ் இருந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும், தட் இஸ் கால்ட் ஏ ஃபைனைட். கண்டிப்பாக எஃப் ஆஃப் ஏ வந்து ஃபைனைட்டாக இருக்கணும் கண்டினியூஸ். சரி ஓகேங்க சார். இப்போ என்னன்னா அடுத்த பாயிண்ட் சொல்றேன். இது நார்மல் டெபினிஷன். நார்மல் டெபினிஷன் வந்து கண்டினியூஸோட நார்மல் டெபினிஷன் இது சரிங்களா. இப்போ அதோட அட்வான்ஸ் டெபினிஷன் என்ன ஆகுது, இதுதான் நம்ம நிறைய இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். அட்வான்ஸ் டெபினிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் ரெண்டு ஆகுது சரிங்களா. இப்போ இந்த பக்கம் ரன் ஆச்சுன்னா அது வந்து லெஃப்ட் கண்டினியூட்டி, அது இந்த பக்கம் ரன் ஆச்சுன்னா அது ரைட் கண்டினியூட்டி சரிங்களா. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஏங்கிற ஒரு பாயிண்ட் சரிங்களா. அப்போ இந்த பக்கம் மூவ்மெண்ட் வருது பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இங்கே மூவ்மெண்ட் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் லெஃப்ட் கண்டினியூட்டியோட பாயிண்ட் ஏ. இதுவும் இங்கிருந்து இங்கே வருது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஏ ப்ளஸ் சரிங்களா. நம்மளோட மெயின் டார்கெட் இருக்கும் இங்கே இருக்கும், இந்த ஏவை ரீச் ஆகுறது ஒரு டார்கெட்டா, அந்த டார்கெட்டு இங்கே ரீச் ஆகுது சரிங்களா. அது லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பாயிண்ட் வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே எங்கே ரீச் ஆகணும் மீனிங் இந்த ஏ கிட்ட தான் ரீச் ஆகணும், வேற எங்கேயும் ரீச் ஆக முடியாது. இதான் ஸ்டாப் ஓகே. ரீச் ஆகும் சரிங்களா. அப்படின்னு என்ன ஓகே. சொல்றாங்கன்னா லெஃப்ட் கண்டினியூட்டி ரைட் கண்டினியூட்டி, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அதனோட வேல்யூவும், அதாவது இங்கே கண்டுபிடிக்கிறோம்ல இதனோட வேல்யூவும், அதே மாதிரி இங்கே கண்டுபிடிக்கிற வேல்யூ ரைட் கேன் லிமிட் அந்த மீனிங் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இதனோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்கிறாங்க, இங்கே என்ன வேல்யூ டிபைன் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்தால் எஃப் வந்து கண்டினியூஸ் அட் பாயிண்ட் எக்ஸ் ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய மெயின் டெபினிஷன். நார்மல் டெபினிஷன் என்னது ஃபைனைட்டாக இருக்கணும். மெயின் டெபினிஷன் யாரு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எதுக்கு வச்சோம்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ஆர்க்கு வச்சோம்னா ரைட் ஹேண்ட் லிமிட், ரெண்டு லிமிட் எப்படி இருக்கணுங்கிறாங்க ஈக்குவலாக இருக்கணும். ஓகே சார். இதுதான் நம்மளுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது சரியாம்மா. ஓகேங்க சார். சரி இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் என்னன்னா லெஃப்ட் கண்டினியூட்டி ரைட் கண்டினியூட்டி எப்படி ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னா நீ பிளேயர் தான் ஓகே. அதனால பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் உனக்கு அதே ரூல் தானே. இப்போ ஆமாங்க சார். பிளேயர் வந்து இங்கே ரன் பண்ணி இங்கே மிஸ் பண்ணாங்கன்னா உனக்கு தான் பாயிண்ட், அதே மாதிரி இங்கே இருக்கிற பிளேயர் இங்கே ரன் பண்ணி இங்கே மிஸ் பண்ணாலும் அவங்களுக்கு தான் பாயிண்ட் கரெக்டுங்களா. அதுதான் மீனிங். அப்போ அந்த பாயிண்ட் அது என்ன ரூலோ அந்த பாயிண்ட் தான் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும் சரிங்களா. ஒருத்தருக்கு ஒன்று இன்னொருக்கு ஒன்று நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகாது கரெக்டுங்களா. ஆமாங்க சார். அதுதான் கான்செப்ட் சரிங்களா. அதுதான் மெயின் கான்செப்ட் ஃபார் கண்டினியூஸ் சரி ஓகேங்க சார். சார். ஓகே அது ஒரு பாயிண்ட் கொடுத்தோம்னா ஒரு பாயிண்ட் எல்லாத்துக்கும், ரெண்டு பாயிண்ட் கொடுத்தோம்னா ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கும் சரிங்களா. சரி பார்த்து எக்ஸாம்பிள் இந்த இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரேடியஸ் வச்சுக்கோங்க. இப்போ சாரி இது ரேடியஸ் வர்றது இது எலிப்ஸ் ஆகிடும். சர்க்கிள் வச்சுக்கோங்க. சர்க்கிள் எப்படிக்கும் இந்த மாதிரி சர்க்கிள் இருக்குன்னா இங்கே எந்த பக்கம் மூவ்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இதே இதாக வரும் கரெக்டுங்களா. இப்போ இங்கேயே வச்சுக்கிட்டிங்கன்னா இதனோட டிஸ்டன்ஸும் இதனோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்க, இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. அப்போ இதனோட டிஸ்டன்ஸும் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிற டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும் சர்க்கிளில்
ரெண்டுமே ஈக்குவலா தான் சார் இருக்கு. அவ்வளவுதான். இதை லெஃப்ட் கண்டினியூட்டி அந்த ரைட் கண்டினியூட்டி. ஓகே சார். இதுதான் நம்ம சென்டர் பாயிண்ட். அப்ப நம்மளுக்கு இங்க மூவ் ஆகிற வேல்யூ இங்க மூவ் ஆகிற வேல்யூ ஈக்குவலா இஸ் அ பேசிக் எக்ஸாம்பிள். சரிங்களா? இது மாதிரி எந்த இது மட்டும் இல்லை, இது சும்மா சாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி வராது, வேற மாதிரி வரும். சும்மா உங்களுக்கு ஐடியா தெரியுது அப்படிங்கிறேன். சரிங்களா? இப்போ எப்படி ஓகே. எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கண்டிஷன் நாட் ஈக்குவலா இருந்தா, ஓகேங்களா, இந்த கண்டிஷன் நாட் ஈக்குவலா இருந்ததுன்னா இஸ் அ டிஸ்கண்டினியூட்டி. இது ஈக்குவலா இருந்தா கண்டினியூட்டி. அவ்வளவுதான். ஓகேங்க சார். சரிங்களா? இப்போ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் போடுறோம். அதை வச்சு நம்ம என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே சார். இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் சொல்லிக்கிறாங்க. டிஸ்கஸ் discuss the continuity. Of the function see f of x equal to 3 if 0 less than or equal to x less than or equal to 1. 4 1 less than or equal to x less than or equal to 3. 5 3 less than or equal to x less than or equal to 10. இதெல்லாம் கண்டினியூட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது நம்ம ஒர்க்கு. இப்போ டயக்ராம், ஏன்னா எதுவுமே பெரிய கொஸ்டின் போகிறேன், புரியுதுன்னு கேட்டுருங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஆட்டோமேட்டிக் மற்றதான் புரிஞ்சுக்கிங்க. சரி, ஓகே இது சார். ரெகுலராக தானே. இப்போ நான் லெஃப்ட் கண்டினியூட்டி ரைட் கண்டினியூட்டி லிமிட் பற்றி பேசியிருந்தேன். இப்போ என்னென்ன பாயிண்ட் லெஃப்ட் லிமிட் இருக்குது, என்னென்ன பாயிண்ட் ரைட் லிமிட் இருக்குது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்கிறேன், இந்த ஜீரோன்றது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே பாயிண்ட் ஜீரோன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன, ஓகே சார். இங்கே 1. சரிங்களா? இது 1. அடுத்த பாயிண்ட் எங்கே முடியுது, 3க்கு வருது. அப்போ அடுத்த பாயிண்ட் 3. அடுத்த பாயிண்ட் எங்கே வருது, 10க்கு வருது. 10 சொல்றாங்க. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜீரோக்கு லெஃப்ட் லிமிட் இருக்குதான், நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான் பாயிண்ட். ஜீரோக்கு லெஃப்ட் லிமிட் வந்து நம்ம சொல்லல, ஆனால் விட்டுருங்க. ஜீரோக்கு ரைட் லிமிட் இருக்குதா, ஜீரோட ரைட் லிமிட், இருக்குங்க சார். ஜீரோட ரைட் லிமிட் அப்படின்னா இந்த பக்கம் கரெக்டுங்களா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அது 3. அதே மாதிரி ஒன்னோட லெஃப்ட் லிமிட் கரெக்டுங்களா, ஒன்னுக்கு லெஃப்ட் லிமிட், ஒன்னோட லெஃப்ட் லிமிட் 2 ஈக்குவல், அதோட வேல்யூ என்ன 3. கரெக்டுங்களா? அப்போ இது என்ன, ஆமாங்க சார். ஜீரோட ரைட் லிமிட், ஒன்னோட லெஃப்ட் லிமிட். கரெக்டாமா? ஆமாங்க சார். அதே ஐடியா சொல்லுங்க. ஒன்னோட ரைட் லிமிட் யாரு, இது. அப்போ ஒன்னோட ரைட் லிமிட் என்ன, 1 பிளஸ் ஒன்னோட ரைட் லிமிட்டோட வேல்யூ என்ன, 4. கரெக்டுங்களா? 4. அதே ஆமாங்க மாதிரி சார். அதோட யாரோட வேல்யூ, 3யோட லெஃப்ட் லிமிட். கரெக்டுங்களா? 3யோட லெஃப்ட் ஆமாங்க லிமிட். சார். கரெக்டாமா? அப்போ 3யோட லெஃப்ட். ஆமாங்க சார். ஓகே, அதே ஐடியா 3யோட ரைட், 3யோட ரைட் லிமிட், எவ்வளோ, 10ஓட லெஃப்ட் லிமிட். 5. அப்போ 10ஓட லெஃப்ட் லிமிட். சரிங்களா? லெஃப்ட் லிமிட் 10 மைனஸ். சரிங்களா? ஓகே, இப்போ ஓகேங்க விட்டுருங்க. சார். இந்த டயக்ராம் பார்த்தாவே எது கண்டினியூஸ் எது நாட் கண்டினியூஸ் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ என்னன்னா, எதுக்கு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த பாயிண்ட் மட்டும் எடுங்க, மற்ற பாயிண்ட் விட்டுருங்க. அப்படின்னு மீனிங் என்ன, இதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் லிமிட் இருக்குது, லெஃப்ட் லிமிட் இல்லை, அப்போ ஜீரோ பற்றி கன்சிடர் பண்ணாதீங்க. அதே மாதிரி கடைசி டைம் பாருங்க, இதுக்கு லெஃப்ட் லிமிட் இருக்குது, ரைட் லிமிட் இல்லை, அப்போ இந்த டைம் கன்சிடர் பண்ணாதீங்க. மீதி எந்த பாயிண்ட் இருக்கிறாங்க, 1 மைனஸ் 1 பிளஸ் இவன் இருக்கிறானா, அடுத்து வந்து 3 ஆமாங்க மைனஸ் சார். 3 பிளஸ் இருக்கிறாங்களா, அப்போ இவனை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அவனோட தான் டிஸ்கஷன் தான் கேட்டுக்கிறேன், எந்த பாயிண்ட் சொல்லல. அப்போ நம்ம டிஸ்கஸ் யாரா இருக்கு பண்ண போறோம், அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்போ அவனோட லெஃப்ட் லிமிட் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அப்போ என்ன மீனிங், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். சொல்றாங்க லெஃப்ட் லிமிட் என்ன, ஒன்னோட மைனஸோட லெஃப்ட் லிமிட் என்ன, ஒன்னோட லெஃப்ட் லிமிட் என்ன, 1 மைனஸ் 3யா. ஓகே சார். புரிஞ்சுங்க சார். புரிஞ்சதில்ல, அப்போ சொல்றாங்கன்னா 3. 3. அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் சொல்றதுன்னா ஒன்னோட ரைட் 4. ஹேண்ட். வெரி குட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இல்லை. புரிஞ்சுதுங்க சார். அப்போ ரெண்டு ஈக்குவலா ஈக்குவல் இல்லையா, அதான் கேட்கறேன். நம்ம ஃபார்முலா என்னது, கண்டினியூட்டி என்னது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கும். அப்போ 3 ஈக்குவல் டு 4 நாட் ஈக்குவல் டு 4. இல்லைங்க சார். therefore x equal to 1 is not a continuous. அப்படின மீனிங் is discontinuous, is not a continuous, otherwise is a discontinuous.
புரியுதாமா? ஓகே சார். புரியுதுங்க சார். சூப்பர். அதே ஐடியா தான் அட் எக்ஸ் ஈக்குவல் டு யாருக்கு 3. ஏன்னா இவங்க 2 பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க 3க்கு. அப்போ சொல்றாங்க அடுத்த பாயிண்ட் என்ன அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ என்ன கிடைக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் 3. அப்போ எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 3 ஓட வேல்யூ நடக்குது 3 மைனஸ் 3 மைனஸ் ஓட வேல்யூ 4. கரெக்டுங்களா? 4. ஆமாங்க ரைட் சார். வந்து 5 ஆகும். அப்போ இது 4 வருது. அண்ட் என்னாச்சு ரைட் ஹேண்ட் லிமிட் of 3. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா இஸ் நாட் ஈக்குவல். சரிங்களா? அப்போ என்னாச்சு ஓகேங்க சார். லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். அப்போ 4 இஸ் நாட் ஈக்குவல் டு 5. Therefore, at x equal to 3 is discontinuous. ஏதாச்சும் டவுட் இருக்குதா என்ன பிரச்சனை? அப்போ ஒரு இல்லைங்க சார். நார்மல் நம்பர் வச்சு சொல்லிக்கிறேன். இதே எக்ஸ் வச்சு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு பேஸ் இதை மட்டும் கண்டினியூஸ்னு எப்படி இருக்கும், டிஸ்கண்டினியூஸ்னு எப்படி இருக்கும்